வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Geek Gokul யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸில் வந்து பேஜ்லெஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் டாக்ஸ் டாக்குமெண்ட் வந்து ஒரு A4 சீட்டுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த A4 சீட் சைஸ் இல்லாமல் ஃபுல் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அந்த பேஜை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கூகுள் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ்லெஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் டாக்ஸில் ஒரு A4 சீட் சைஸுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து பார்த்து கிரியேட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போகிறப்ப அடுத்த ஒரு A4 சீட்டுக்கான சைஸில் ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு எல்லாத்துலேயும் வந்து இந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கூகுள் டாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது பேஜ்லெஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம கூகுள் டாக்ஸில் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறப்போ A4 சீட் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். அப்போ வந்து அந்த கூகுள் டாக்ஸில் பேஜ்லெஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபுல்லுக்காக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேஜ் பை பேஜாக இல்லாமல் ஃபுல்லாக ஒரே பேஜாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். படிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் கூகுள் டாக்ஸில் பேஜ்லெஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறத எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் டாக்ஸோட லே அவுட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லே அவுட் வந்து அதாவது டைப் பண்ணக்கூடிய லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு A4 சீட் சைஸுக்கான வந்து ஒரு லே அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் லே அவுட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லே அவுட்டோட சைஸை வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸில் வந்து ஒரு A4 சீட்டு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் மட்டும்தான் அட் அ டைமாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் டைப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு A4 சீட் சைஸ் அளவுக்கான டாக்குமெண்ட் வந்து புதுசாக வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிரும். கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அதாவது கூகுள் டாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணிகிட்டே போகிற மாதிரியான ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபைல்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஜ் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து பேஜ் செட்டப்பில் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 சீட் சைஸுக்கான ஒரு செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருக்குது. பேஜ்லெஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேஜ்லெஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக இல்லாமல் கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கக்கூடிய இந்த கேப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ்லெஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். பேஜ்லெஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே வந்து காமிச்சிருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து இந்த சின்ன சைஸில் இருக்குது. பேஜ்லெஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வித்துக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் கலரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்லெஸ் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வரும். இதில் நீங்கள் எனக்கு எந்த பேக்ரவுண்டு வேண்டாம் நான் ஒயிட்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிரும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டோடைய லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து டைப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 பேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரே கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே நான் உங்களுக்கு வந்து வேறு பேக்ரவுண்ட் நார்மல் ஒயிட் பேக்ரவுண்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்டுக்கு மாற்றிட்டேன். இந்த பக்கம் வந்து நமக்கு முன்னாடி வந்து இந்த பேஜ் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ்லெஸ் லேஅவுட்டுக்கு வந்து மாறிடுச்சு. இதே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் எப்படி உங்களுக்கு வந்து கண்டினியூட்டியாக டைப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த பேஜ் லேஅவுட்லேருந்து பேஜ்லெஸ் லேஅவுட்டுக்கு மாறினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக உங்களுக்கு வந்து ஒரே டாக்குமெண்ட் மாதிரி வந்து காமிக்குது. இப்போ நான் வந்து பேஜ் லேஅவுட்டுக்கு வந்து மாற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் டிஃப்ரெண்ட் 2-3 பேஜாக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் லேஅவுட் காமிக்குது. அதாவது இது ஒரு பேப்பர் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து 3-4 பேப்பர் மாதிரி வந்து காமிக்குது. இதே பேஜ்லெஸ் லேஅவுட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் மாதிரியே உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பேப்பர் இதில் இருக்குது.
இதே பேஜ்லெஸ் மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் பேப்பராக இருக்கும் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் பேப்பர் மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. எங்களை எதாவது சோசியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.